வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்குள்ளே போகிறார். ஆனால் இதில் என்னென்னா ஒரு வித்தியாசம். 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம், அது இதெல்லாம் குறித்தா கூட இது ஒரு விலக்கு உங்களுக்கு உண்டு. என்னென்னா லக்னாதிபதியும் அதே சுக்கிரன், 6ஆம் வீட்டுக்குடையவரும் அதே சுக்கிரன், துலாத்தில் சுக்கிரனுக்கு மூலத்திரிகோணம் விசேஷம். அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வரவே வராது. ரெண்டாவது விஷயம், சனியின் பார்வையில் இருந்த சுக்கிரன், நீச்ச சுக்கிரன், அதிலிருந்து விலகி பலமடைகிறார். அப்போ என்னென்னா நமக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகத் தொடங்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 8ஆம் தேதி புதனானவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். மகா விசேஷம். என்ன காரணம்? புதன்னாலே அறிவாளி. அப்போ 5ஆம் இடம் என்பது நம்முடைய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ குழந்தைகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. குழந்தைகளால் நமக்கு சந்தோஷம். குழந்தை பேரை எதிர்பார்த்துருப்பவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப கூர்மையான ஒரு செயல்பாடு, நுணுக்கங்களையும் தெரிந்து செயல்படக்கூடிய அளவில் சிறப்பான செயல்பாடு வெளிப்படக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் தான் 17ஆம் தேதி சூரியனும் மற்றும் செவ்வாயும் நகர்றாங்க. அப்போ செவ்வாய் எங்கே போனார்? 3ஆம் வீட்டில் போகிறார், கடகராசி. அது நீச்ச வீடாகத்தான் இருக்குது. ஆனால் நீச்சனோடு சேர்ந்த உச்சன் குரு, அதனால் அது நீச்ச பங்கமாகிறது. அதே நேரத்தில் இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்குள்ளே போகிறார். சூரியன் புதன். இதற்கு பெயர் புதாதித்ய யோகம் என்பார்கள், நிபுணத்துவ யோகம் என்பார்கள். ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பாருங்கள், நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது, வீட்டில் நன்மைகள் நடக்கின்றன, எடுத்த காரியங்களெல்லாம் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது, தனவிருத்தி சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூடுபிடிக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு மாதமாக இது. படிப்படியான டெவலப்மெண்ட். செகண்ட் ஆஃப் இன்னும் நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஆஃபோட. கிட்டத்தட்ட 26ஆம் தேதி புதன் சுக்கிரனோட 6ஆம் வீட்டில் இணைகிறார். அப்போ புதன் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இணைப்பு அப்படின்னு சொன்னால், நமக்கு யார் பகைவனாக இருந்தாலும் அவனால் தீங்கு செய்ய முடியாததோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதத்தில் நமக்கு நண்பராக கூட மாறிவிடுவான். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு தனவிருத்தி, நல்ல உடல் ஆரோக்கியம், சகல நன்மைகளையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு காலம். பல நாட்களாக இருந்த இடைஞ்சல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். சிறப்பான ஒரு காலம், சிறப்பான ஒரு நேரம். இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஆதாயங்களை பெறக்கூடிய நல்ல மாதம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். கடுமையான உழைப்பும் உங்களிடம் உண்டு. 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி குருவோடு சேர்ந்திருக்கார். அதனால் தைரியஸ்தானம் வலுக்கிறது. சிறப்பான செயல்பாடுகளை பற்றி நிச்சயமாக இது பேசுகிறது. அதனால் செயற்கரிய சில செயல்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு தரும். அதனால் இது நல்ல மாதம், முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம், உங்கள் இன்னல்களை நீக்கி வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில்
3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.